ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 21/12/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 5/3/2008. ஸோ முரளியுடைய தலைப்பு சங்கமயுகன்றது ஒரு பேங்க். இந்த பேங்க்கில் அமைதி சக்தி மற்றும் உயர்ந்த கர்மம் இதை சேர்த்து வைக்கணும். இப்போ மட்டும்தான் சேர்த்து வைக்க முடியும். இப்போ மட்டும்தான் பேங்க் ஓப்பனிங் டைம். 5000 வருஷத்தில் இந்த பேங்க்கில் சேர்த்து வைக்கிறதுக்கான டைம் இப்போ மட்டும்தான். அந்த சில ஸ்கீம்லாம் இருக்கும் இல்லையா, பென்ஷன் ஸ்கீம், இல்லை மொத்தமாக ஒரு அமௌண்ட் போட்டிங்கன்னா மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு 5000 வருஷம் இந்த பேங்க்கில் இருந்து தான் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த பேங்க்கில் என்னவா அதாவது எல்லாமாகவும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும், ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே. ஆனால் இப்போ நீங்கள் சேர்க்கறது அமைதி சக்தி, உயர்ந்த கர்மம். ஸோ சிவமந்திரத்தின் மூலம் நான் என்பதை மாற்றிடுங்க இல்லையா. நான் தேக உணர்வின் நானை ஆத்ம உணர்வின் நானாக மாற்றுங்க. ஸோ அது உள்ளே வரும். மேரா அப்படின்னா பாபா, என்னுடைய பாபான்னு வர மாதிரி, நானுன்னா ஆத்மா, ஆத்மாவுடைய ஸ்வமானம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு ஏற்கனவே ஒரு முறையில் சொல்லியிருந்தார். இன்றைக்கி பாப்தாதா எல்லா குழந்தைங்களுடைய அன்பை பார்க்குறார். ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே அன்புன்ற விமானத்தில் தான் இங்கே வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த விமானம் தான் ஈஸியாக அன்பானவர்கிட்ட அழைச்சிட்டு வந்துச்சு. எந்த விமானம்? அன்புன்ற விமானம். ஸோ அதனால் விசேஷமாக அன்பில் மூழ்கி இருக்கிற ஆத்மாக்கள் பரமாத்மா அன்புன்ற ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கிறத பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லை, பாபா அன்பிலேயே மூழ்கி இருக்கிறத, அன்புன்ற ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. சாமி, அம்மன் ஊஞ்சல் தாலாட்டு எல்லாமே பாபாவுடைய அன்பில் மூழ்கிறது தான். ஸோ எல்லா குழந்தையுடைய அன்புலேயும் பாபாவும் கலந்துருக்கிறார். பாபாவுடைய இந்த அன்பு தான் உங்களை ஈஸியாக பாபாவுக்கு சமமாக அசரீரியாக்கும். இல்லை, உடலை மறக்க வைக்குது. பாபாவுக்கு எப்படி உடல் இல்லையோ அதே மாதிரி உங்களையும் ஆத்ம உணர்வுடையவராக பாபா மேலே வச்சுருக்கிற அன்பு உங்களை மாற்றிடுது. வியக்த உணர்வு, அதாவது உடல் உணர்வுலேருந்து உங்களை விலக்கி அவ்யக்த ஸ்திதியில் அவ்யக்த ஸ்வரூபத்தில் நிலைக்க செஞ்சிடுது. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் பாபாவுக்கு சமமான ஸ்திதியில் இருக்கிறத பார்த்து பாப்தாதா கூட சந்தோஷம் அடைகிறாங்க. இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் சிவராத்திரி கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ பாபாவும், அதாவது சிவபாபாவும் சரி, பிரம்மா தாதாவும் சரி, ரெண்டு பேருமே அவங்கவுங்க வாதனத்தில் இருந்து இல்லையா. சிவபாபா பரந்தாமத்திலேருந்து வர்றார், பிரம்ம பாபா சூக்ஷ்மவாதனத்திலேருந்து வராங்க. எதுக்கு? குழந்தைங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட. ஏன்னா இந்த சிவராத்திரி சிவபாபாவுக்கு மட்டும் பிறந்த நாள் இல்லை, குழந்தைங்களுக்கும் பிறந்த நாள். முழு கல்பத்திலையும் தந்தை மற்றும் உங்களுடைய இந்த பிறந்த நாள் தனிப்பட்டது, ரொம்ப ரொம்ப பிரியமானதும் கூட. இந்த உற்சவத்தை பக்தர்கள் கூட ரொம்ப பாவனையாக அன்பாக கொண்டாடுறாங்க. உங்களுடைய இந்த தெய்வீக பிறவியில் எந்த சிரேஷ்ட அலௌகிக காரியம் செஞ்சீங்களோ இதுக்கு முன்னாடி, இப்போவும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அது நினைவு சின்னமாக தான் அவங்க அல்ப காலத்துக்காக கொண்டாடுறாங்க ஒரு நாள் சிவராத்திரி. அதுவும் பக்தர்களுடைய அதிசயம் தானே. ஏன்னா உங்களுடைய நினைவு சின்னத்தை அப்படியே கொண்டாடுறாங்க. ஸோ அவங்க நினைவு சின்னத்தை கொண்டாடுறாங்க, நீங்கள் நினைவு சின்னத்தை உருவாக்குறீங்க உங்களுடைய உயர்ந்த கர்மத்தின் மூலமாக. எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ உங்களை காப்பி அடிக்கிறது கூட எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறாங்க காப்பி அடிக்கிறதுலையும். ஏன்னா உங்கள் பக்தர்கள் தானே, அவங்க மட்டும் சாதாரணமானவர்களா? அதனால் உங்களுடைய உயர்ந்த நிலைக்கான பலனையும் நினைவு சின்னத்தையும் உருவாக்குறவங்களுக்கு வரதானத்தின் ரூபத்தில் கிடைக்கிது, அந்த பலன் கிடைக்கிதுன்றார்.
ஸோ இந்த ஒரு பிறவி முழுவதும் முழு தூய்மைக்கான விரதம் எடுக்கிறீங்க. அதனை நினைவாக அவங்க ஒரே ஒரு நாள் தூய்மைக்கான விரதம் எடுத்து அப்படியே நீங்கள் முழு பிறவியும் பிராமண பிறவியும் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி அவங்க அந்த ஒரு நாள் இருக்கிறாங்க. ஸோ முழு பிறவிலும் தூய்மையான உணவுக்கான விரதம் எடுக்கிறீங்க. அவங்க ஒரு நாள் அதே மாதிரி விரதம் எடுக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பாப்தாதா அமிர்த வேலையில் பார்த்துட்ருக்கிறார். உங்கள் எல்லாருடைய பக்தர்களும் குறைஞ்சவங்க கிடையாது. இல்லை, நீங்கள் குறைந்தவர்கள் இல்லைன்னா உங்கள் பக்தர்களும் அப்படி தானே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய விசேஷமும் நல்லா இருக்குது. நீங்கள் எல்லோரும் முழு பிறவிக்கும் உறுதியான விரதம் இருக்கிறீங்க. உணவில் விரதம் இருக்கிறீங்க உறுதியாக. அதே மாதிரி மன சங்கல்பத்திலையும் தூய்மைக்கான விரதம் இருக்கிறீங்க. வார்த்தை, செயல், சம்பந்தம், தொடர்பு, செயலில் ஃபுல்லாக முழு பிறவிக்கும் உறுதியான விரதம் இருக்கிறீங்க தானே. இல்லை, எல்லாத்துலேயும் தூய்மை, உணவு தூய்மை, எண்ணம் தூய்மை, வார்த்தை தூய்மை, செயல் தூய்மை, சம்பந்தம், தொடர்பு தூய்மை, முழு பிறவியும் அப்படி இருக்கிறீங்க தானே. அல்லது கொஞ்சம்தான் விரதம் எடுத்துருக்கிறீங்களா? ஏன்னா பிராமண வாழ்க்கையின் ஆதாரமே இந்த தூய்மை தான். அதேமாரி பூஜ்ய நிலை அடையிறதுக்கு ஆதாரமும் தூய்மை தான். இல்லை, பூஜைக்குரியர் ஆகிறதுக்கான ஆதாரம் தூய்மை. அதேமாரி சிரேஷ்ட பிராப்திக்கு ஆதாரமும் தூய்மை தான். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லா பாக்கியசாலி குழந்தைங்களும் செக் பண்ணுங்க. இந்த பிறவியில் தூய்மை ஆகிறதுக்கான உற்சவம் பிரம்மச்சரியன்ற தூய்மை மட்டும் கிடையாது. எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலேயும் தூய்மை இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஒவ்வொரு நொடியும் இந்த விழா, தூய்மையின் விழா கொண்டாடுறீங்களான்னு செக் பண்ணுங்க. இந்த விரதம் உறுதியாக எடுத்திருக்கிறீங்களா? உறுதியாக, அறகுறையாக கிடையாது. அப்படி இருக்கிறவங்க, உறுதியாக இந்த விரதம் கடைபிடிக்கிறவங்க கை உயர்த்துங்க. ஸோ எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். யாராவது அசைச்சா அசைஞ்சிடுவீங்களா? இன்றைக்கி முரளியில் ரொம்ப டச்சான லைன் இது. இல்லை, ஆடாத அசையாத அங்கதன் மாதிரி இருக்க சொல்கிறாரு. எப்போ மற்றவர்களை ஆட்டுவிக்கும்போது ஆடாமல் அசையாமல் இருக்கணும். சும்மா இருக்கும்போது அமைதியாக யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அமைதியற்ற சூழ்நிலையில் மாயா மனித ரூபத்திலேயோ, இயற்கையின் ரூபத்திலேயோ, உடல் வியாதியின் ரூபத்திலேயோ அசைச்சு பார்க்கும் பொழுது அப்படியே ஒரே சீராக அமைதியாக ஆனந்தமாக இருக்க முடியுதா? ஆட்டுவித்தால் யார் ஒருவன் ஆடாதரே கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆடாமல் இருக்கிறவங்க தான் கண்ணன் ஆக முடியும். அதான் கேட்குறாரு, யாராவது அசைச்சா அசைஞ்சிடுவீங்களா? அங்கதன்னு கூட அவனுடைய காலை அசைக்கிறதுக்கு தானே எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அவருடைய கால் அசையாமல் இருக்குது. மற்றவங்க அசைத்தால் அசைஞ்சிடுவீங்களா, அசையாமல் இருப்பீங்களா? அப்பப்போ மாயா வருது தானே. அல்லது மாயாவுக்கு மொத்தமாக டாட்டா காட்டிட்டீங்களா? இல்லை, அப்பப்போ அனுமதி கொடுக்குறீங்களா வந்துட்டு போன்ட்டு? செக் பண்ணுங்க. விரதம் உறுதியாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். இதோடைய நினைவு தான் முஸ்லீம்கள் எச்சில் கூட விழுங்காமல் இருப்பாங்க. அதாவது அந்த திடத்தன்மையை குறிக்கிறதுக்காக. நாம் இப்போ தூய்மையின் விரதத்தில் திடமாக இருக்கிறதுடைய நினைவு அது. ஸோ சதா காலத்துக்கும் தானே விரதம் எடுத்திருக்கிறீங்க. எப்பயாச்சும் விரதம் எடுத்திங்கன்னா அது பக்தர்களுடைய சமஸ்காரம். நிரந்தர விரதம் தான் தேவதைகளுடைய சமஸ்காரம். அதான் கேட்குறார், நிரந்தர விரதமா அல்லது அப்பப்போ விரதமா? ஸோ சில நேரம் கொஞ்சம் விரதம், சில நேரம் அதிகமாக விரதம், சில நேரம் உறுதியாக, சில நேரம் பலவீனமாக, இப்படியெல்லாம் இல்லை தானே. ஏன்னா அன்பை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் 100% விட
அதிகமாக எடுத்திருக்கிறீங்க மார்க்குன்னு பாப்தாதா ஏற்றுக்கிறாங்க. பாப்தாதா மேலே வச்சுருக்கிற அன்பில். ஸோ பாப்தாதா மேலே எவ்வளோ அன்புன்னு கேட்டால் எல்லோரும் ரொம்ப உற்சாகத்தோட ஆர்வத்தோடு கை உயர்த்துறீங்க. ஸோ அன்பில் சதவீதம் கொஞ்சம் கூட குறையல, மெஜாரிட்டி அன்பு இருக்குது. ஸோ அன்பில் எப்படி பாஸ் ஆகி இருக்கிறீங்களோ, ஸோ அன்பில் பாஸ் ஆகியிருக்கிறீங்கன்றத பாபா ஏற்றுக்கிறார். அதே மாதிரி தூய்மைன்ற விரதத்துலேயும் 100% பாஸ் ஆகணும். ஆனால் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 4 ரூபம் எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் சம்பூர்ண தூய்மை கடைப்பிடிக்கிறதுல பர்சன்டேஜ் ஆகிடுது, 100% இல்லை. ஸோ அப்போ பாபா என்ன விரும்புகிறாரு? இப்போ பாபாவுக்கு சமம் ஆகணும்னு உறுதிமொழி எடுத்தீங்க இல்லையா, அதை நிறைவேற்றணும். ஒவ்வொரு குழந்தையுடைய முகத்திலையும் அப்பாவுடைய முகம்தான் தெரியணும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இந்த லைனில் இருந்து தான் எடுத்துருக்குறாங்க பைபிளில் இல்லையா. ஸோ ஒவ்வொரு குழந்தை முகத்தை பார்த்தாலும் கடவுள் தெரியணுன்றார். கடவுளே உடல் எடுத்து வந்தால் எப்படி இருப்பாருன்றதை உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அதை லட்சியமாக வைக்கணும். அதை தான் பார்க்க விரும்புகிறார் பாபா. அதான் பாபாவுக்கு சமமானது. அதேமாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருடைய வார்த்தையிலும் பாபாவுக்கு சமமான வார்த்தைகள் தான் இருக்கணும். பாபாவுடைய வார்த்தைகள் வரமாகிடுது, வரதானமாகிடுது. அந்த மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் பிறருக்கு வரமளிப்பதாகத்தான் இருக்கணுமே தவிர சபிக்கிறதா இருக்கக்கூடாது. எண்ணமே அப்படி இருந்தால் வார்த்தையும் அப்படி தான் இருக்கும். அதனால் எல்லோரும் இதை செக் பண்ணுங்கள். என்னுடைய முகத்தில் பாபாவுடைய மூர்த்தி தெரியுதா? பாபாவுடைய மூர்த்தி, பாபாவுடைய முகம் அப்படின்னா என்ன? சம்பன்னம், அனைத்திலும் முழுமைத்தன்மை, முழு நிலவு, பௌர்ணமி, அனைத்து விஷயத்திலும் சம்பன்னம். இப்படி ஒவ்வொரு குழந்தையுடைய கண்களும் முகமும் பாபாவுக்கு சமமாக இருக்குதா? இல்லை, உங்கள் கண்ணை பார்த்தா பாபாவுடைய பார்வை தெரியணும். ஆக்சுவலாக ஒரு ஹிந்தியில் நிறைய லவ் சாங் இப்படி தான் இருக்கும். உன்னுடைய கண்ணில் என்னுடைய பார்வைன்னு வரும். ஸோ அப்போ நம்ம கண்ணில் பாபாவுடைய பார்வை தான் தெரியணும், உங்கள் முகத்தில் பாபாவுடைய முகம் தான் தெரியணும். பாபாவுக்கு சமம் இருக்குதா உங்கள் கண்ணுலேயும் முகத்துலேயும்? சதா புன்னகை பூத்த முகம் இருக்குதா, அல்லது அப்பப்போ வாடி போன கவலையான முகம் இருக்குதா? சில நேரம் கவலைக்கான முகம், சில நேரம் வீண் சங்கல்பம், சில நேரம் அலட்சியம், சில நேரம் அதிகமான உழைப்பு. இப்படிப்பட்ட முகமெல்லாம் கிடையாது தானே. இது சகஜ யோகம். சதா ஆனந்தமாக லேசாக இருக்கணும். அப்படி இருக்குதா முகம்? ரோஜா மாதிரி இருக்கணும் எப்பவும். அதுவும் இப்போ மலர்ந்துருக்கிற ரோஜா மாதிரி மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். அப்படி இருக்குதா, அல்லது சில நேரம் மலர்ந்த முகம் சில நேரம் வேறு மாதிரி ஆயிடுதா? ஏன்னா நீங்கள் ஜென்மம் எடுத்த உடனே பாபா என்ன சொல்கிறாரு? கண்டிப்பாக உங்களுடைய இந்த உயர்ந்த வாழ்க்கையை மாயை எதிர்க்கும். ஏன்னா எதிர்க்கிறது அதோடைய வேலை. ஆனால் எப்போவுமே தூய்மையாக இருப்பன்ற விரதம் எடுத்திருக்கிற ஆத்மாக்களாகிய உங்களுடைய வேலை என்ன? தூரத்திலே மாயாவை விரட்டணும். அப்பால போ சாத்தானே, இதுதான் அங்கே இல்லை, அப்பால போ சாத்தானேன்னு வருது. எட்டையே அது கூட அது ஸ்லைட்டாக கூட வர விடக்கூடாது. எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்படியே ஒரு பிளாங்காக இருக்கும். ஐயோ இருக்கக்கூடாது, மாயா வந்துடும். ஏன்னா ரெடி ஆகிடுச்சு, கதவு திறந்துடுச்சின்னு அர்த்தம். பாபா நினைவு இல்லை, பாபாவுடைய ஞானம் மைண்டில் இல்லை, அந்த போதை இல்லைன்னா டக்குன்னு வந்து அப்படியே பாபாவுடைய ஞானத்தை நினைவு செய்யணும். அப்போ கதவு மூடியாச்சு, அலர்ட், தூரத்திலே துரத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ தூரத்திலேயே மாயாவை விரட்டணும். இது சிம்பிளாக சொல்லணும், இந்த ஜோதி, ஆத்ம ஜோதி அணையாமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய வேலையே எப்படி கோயிலில் பூசாரி சாமிக்கு தீவார்த்தனை காட்டிட்டு பக்தர்களுக்கு அதே எடுத்துகிட்டு வருவார்.
அதுமாதிரி ஆத்மா பாபா நினைவிலே இருந்துட்டு உலகத்துக்கே சக்தி கொடுக்குறோம் இல்லையா? ஆத்ம ஜோதியிலிருந்து பக்தர்களுக்கு கொடுக்குறோம். அவங்க இப்படி கற்பூரத்தை இப்படி செய்வாங்க பக்தர்களுக்கு. நம்ம பண்ணுறதுடைய நினைவு பக்தர்கள் காப்பி பண்ணுறாங்க. ஸோ இதில் பிஸியாக இருந்தீங்கன்னா மாயாவை துரத்துறீங்க தூரத்தில் இருந்தேன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் சில குழந்தைங்க மாயாவை தூரத்தில் விரட்டுறது கிடையாது அப்படின்னு பாபா பார்க்குறாரு. மாயா வந்துடுது, வர விட்டுடுறீங்க. அதாவது மாயாவுடைய பிரபாவத்தில் நீங்கள் வந்துடுறீங்க. ஒருவேளை தூரத்திலே நீங்கள் மாயாவை விரட்டலை அப்படின்னா சரி, இவன் நம்மளை விரட்ட மாட்டான்னு மாயாவுக்கு வந்து பழக்கமாகிடும் வர்றது. ஏன்னா எனக்கு இங்கே உட்கார்றதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு மாயா தெரிஞ்சுக்குது. அப்போ நீங்கள் அதை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுனால தான் மாயா வருது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு இது மாயான்னு நல்லா தெரியுது. ஆனால் தெரிஞ்சு ஏன் அதை விரட்டாமல் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு நீங்களே என்ன தெரியுமா சமாதானம் சொல்லிக்கிறீங்க, சரி இன்னும் சம்பூர்ணம் ஆகலைல்ல, யாருமே இன்னும் சம்பூர்ணம் ஆகலை, இப்போ தான் ஆகிட்டு இருக்கிறோம், ஆகிடுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை தான் மாயாவை உட்கார வைக்கிறதுக்கான பழக்கமாகிடுது. அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் மாயின் பிரபாவத்துக்கு வந்துடுறீங்க, ஏதோ ஒரு விகாரம் வந்துடுது. ஸோ அதனால் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. பாபாவும் ஆசீர்வாதம் கொடுக்குறார், வாழ்த்து கொடுக்குறார். ஆனால் பாபா வந்து ஒவ்வொரு குழந்தையும், அது கடைசி நம்பர் குழந்தையாக இருந்தால் கூட எந்த ரூபத்தில் திரும்ப பார்க்க விரும்புகிறாரு? ஏன்னா கடைசி குழந்தையும் பாபாவுக்கு பிரியமான குழந்தை தானே. அதனால் கடைசி நம்பர் குழந்தையும் சதா ரோஜா மலராக தான் பார்க்க விரும்புகிறார். மலர்ந்திருக்கிற ரோஜாவாக இருக்கணும், வாடி போன ரோஜாவாக இருக்கக்கூடாது. வாடி போகிறதுக்கு காரணம் என்ன? சோம்பல். மாயாவை தூரத்திலேயே விரட்டணுன்றதில் சோம்பல், அலட்சியம். ஸோ பார்க்கலாம், செய்யலாம், அது நடக்கும், அதை அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு லாம் அப்படிங்கிற மொழி தான் உங்களை கீழே விழ வச்சிடுது. இப்போவே பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் பண்ணிக்கலான்னு தள்ளி போடுறீங்க. அதனால் இப்போ செக் பண்ணுங்கள், ஏன்னா எவ்வளோ காலம் போயிடுச்சு. இப்போ நேரத்தின் நெருக்கம் மற்றும் திடீர்னு நடக்கும் அப்படின்னு பாபா சைகை கொடுக்குறார். ஏற்கனவே கொடுத்துட்டார், இப்போ கொடுக்குறாருல, ஏற்கனவே கொடுத்துட்டார். திடீர்னு அந்த கடைசி நேரம் வந்துடும், அச்சாரன்னு சொல்லுவார் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் எவர் ரெடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போன வாரம் கூட சொல்லியிருந்தார் இல்லையா? 2 வார்த்தை எப்பயும் ஞாபகம் வச்சுருக்கணும். திடீர்னு நடக்கும், அதுக்கு எவர் ரெடியாக இருக்கணும். ஸோ அலர்ட்டாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன செக் பண்ணணும்? என்னுடைய மனமும் புத்தியும் எப்பவும் சுத்தமாக இருக்குதா, தெளிவாக இருக்குதா, அல்லது தேவையில்லாத விஷயத்தை சிந்தனை செஞ்சுட்டு இருக்குதா? சுத்தமாகவும் இருக்கணும், தெளிவாகவும் இருக்கணும். ஸோ அப்போ அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா, அதுவும் அந்தந்த நேரத்தில் விளையாட்டு டெஸ்ட் பேப்பர் எப்போல்லாம் வருதோ அப்போவே நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா, மனசுலையும் புத்தியிலும் கேட்சிங் பவரும் டச்சிங் பவரும் ரொம்ப ரொம்ப அவசியம், முக்கியம் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகுது. டச்சிங் பவர், கேட்சிங் பவர் ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அதாவது தூரத்தில் இருந்தால் கூட சுத்தமான தெளிவான மனம் புத்தி இருந்துச்சு, லைன் கிளியராக இருக்குது, க்ளீனாக இருக்குது அப்படின்னா பாபா கொடுக்குற சிக்னலை, ஸ்டீமத்தை உங்களால் கேட்ச் பண்ண முடியுன்ற. இல்லை கடைசி நேரத்தில் முரளி இருக்காது, எதுவும் இருக்காது, அந்த மாதிரி கற்பனை கெட்டாத விஷயம்லாம் நடக்கும். அந்த நேரம் பாபா சொல்கிறத உங்களால் கேட்ச் பண்ணால் மைண்டு தெளிவாக இருக்கணும். ஸோ இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு பாபா டச் பண்ணுவார். ஆனால் அதை கேட்ச் பண்ணணுமே, மைண்டு தெளிவாக இருந்தால் தான் அது கேட்ச் ஆகும்.
அதனால்தான் பாபா முன்னாடியே இதை சொல்லியிருக்கிறார். இப்போ அமைதி சக்தியை எவ்வளவு சேமிக்கணுமோ அவ்வளவு சேமிச்சுக்கோங்க. எப்போ தேவையோ எப்படி தேவையோ அப்படியெல்லாம் உங்கள் மனசையும் புத்தியும் நீங்கள் கட்டுப்படுத்தணும். வீண் எண்ணங்கள் கனவுல கூட தொடக்கூடாது உங்கள் மனம் புத்தியை. ஸோ அந்த அளவுக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கணும். அதனால தான் மனதை வென்றவர்கள் உலகத்தையே வென்றவர்கள்னு சொல்லப்படுதுன்றார் இல்லையா. மனதை வெற்றி கொள்பவர்கள் தான் உலகத்தை வெற்றி கொள்பவர் ஆக முடியும். ஸோ ஸ்தூல கர்மேந்திரியம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. எப்போ தேவையோ எவ்வளோ நேரம் தேவையோ அவ்வளோ நேரம் ஸ்தூல கர்மேந்திரியங்களை உங்களால் நடத்த முடியுது இல்லையா. இவ்வளோ தூரம் நடந்து போனால் போக முடியுது, இதை பார்க்க முடியுது, பாருனா பார்க்க முடியுது. ஸ்தூல கர்மேந்திரியம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி சூக்ஷ்ம கர்மேந்திரியங்களாகிய இந்த மனம் புத்தியை கட்டுப்படுத்துகிற சக்தி ஆத்மாவில் ஒவ்வொரு நேரத்திலையும் எமர்ஜ் ஆகி இருக்கணும், வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கணும் இல்லை. மனம் புத்தி இப்போ கட்டுனா கட் ஆகணும். இப்போ இதை பண்ணணுன்னா அதை பண்ணணும், மைண்டு அதை பண்ணணும். இல்லை இப்போ எனக்கு மூடே சரியில்லை அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து அஞ்ஞானிகள் சொல்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எப்போவுமே பாபாவோடைய புத்தி இணைஞ்சு இருக்கணும். மற்ற விஷயங்கள் இப்போ ஒருத்தர் கூட பேசிவிட்டு நீங்கள் ஒரு வேலை மைண்டுனால் பண்ணணும்னு வச்சிங்கன்னா முடியாது. அப்போ பேசும்போது பாபாவோட மட்டுமே புத்தி கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவர் போனோடனே டக்குன்னு உங்களால் அடுத்த வேலையை செய்ய முடியும். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், மனம் புத்தி நீங்கள் நினைக்கிற நேரத்தில் டக்குன்னு நீங்கள் நினச்ச மாதிரி வேலை செய்யணும். அந்த அளவுக்கு மனம் புத்தி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். யோகா பண்ணும்போது நல்ல அனுபவம் ஆகுதுப்பா, மனம் புத்தி நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் காரியம் செய்யும் பொழுது மற்றவங்க தொடர்பில் வரும்போது அனுபவம் குறைவாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாதுன்ற இல்லையா. தனியாக யோகத்தில் இருக்கும்போது எப்படி மனநிலை இருக்குதோ அதே மாதிரி தான் மற்றவர்களோட பேசும்பொழுதும் இருக்கணும், காரியம் செய்யும்பொழுதும் இருக்கணும். அப்போ மொத்தத்தில் எப்போவுமே புத்தி பாபாவோட மட்டும் இணைஞ்சு இருக்கணும். ஏன்னா டெஸ்ட் பேப்பர் திடீர்னு தான் வரும். பொறுமையாக இப்போ டெஸ்ட் வரப்போகுது அதுக்குள்ளே யோகா பண்ணிட்டு ரெடியாக வாங்க சொல்ல மாட்டாங்க, திடீர்னு தான் வரும். ஸோ அப்போ எப்போவுமே அலர்ட்டாக இருந்தால் தான் பாஸ் ஆக முடியும். ஏன்னா கடைசி ரிசல்ட் வெளியாகும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இடையிடையில் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் மொத்தமாக கடைசியில் ரிசல்ட் வெளியாகும். ஸோ டெஸ்ட் பேப்பரே கடைசியில் தான் வரும்னு நினச்சிக்காதீங்க. இடையிடையில் டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும், மொத்தமாக ரிசல்ட் வெளியாகிடும். ஸோ அப்போ ஒரு செகண்டும் மைண்டு பாபாவோடே இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ். பாபா கிட்ட இல்லைனாலே அந்த நேரம் தான் டெஸ்ட் பேப்பர் வந்து உங்களை ஃபெயில் ஆகிட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த பிறந்த நாளில் சிவராத்திரி அன்னைக்கு அமைதி சக்தியை எவ்வளோ சேமிக்க முடியுமோ ஒரு வினாடியில் இனிமையான அமைதியின் அனுபவத்தில் மூழ்கிடுங்கன்ற. ஏன்னா அறிவியல் சக்தி மற்றும் அமைதி சக்தி, அறிவியல் கூட அதிவேகமாக போயிட்டு இருக்குது. அறிவியல் மீது அமைதி சக்தி வெற்றி அடையும் பொழுது தான் மாற்றம் உண்டாகும். அதனால் அமைதி சக்தி மூலமாக தூரத்தில் உட்காந்துட்டு இருந்து கூட உங்களால் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சகயோகம் கொடுக்க முடியும், சக்தி கொடுக்க முடியும், அலையிற மனசை அமைதிப்படுத்த முடியும் ரொம்ப தூரத்தில் இருந்தே. இல்லை இப்போ உக்ரைன் அந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு தெரிந்த ஆத்மாக்களாக இருக்கலாம், ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்தே அமைதி ஏற்படுத்த முடியுன்றார். அதுதான் அமைதி சக்தியுடைய பவர். அவங்களுக்கு உதவி செய்ய முடியுன்றார், சக்தி கொடுக்க முடியும். அந்த மனம் கண்ட்ரோலே ஆகாமல் இருக்கிறதான பிரச்சனை எல்லோருக்கும், அதை உங்களால் அமைதிப்படுத்த முடியுன்றார். பிரம்மா பாபாவை பார்த்தீங்க இல்லையா. ஸோ ஒரு ஒப்பற்ற குழந்தை கொஞ்சம் குழப்பத்தில் சரீர கணக்கு வழக்கில் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதிகாலையில் எழுந்து அந்த குழந்தைக்கு அமைதி சக்தியை கொடுப்பாராம். ஸோ அந்த குழந்தையும் அனுபவம் செஞ்சுது, அமைதியை அனுபவம் ஆச்சு. ஸோ அதனால் கடைசியில் இந்த அமைதி சக்தியை நீங்கள் சகயோகம் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த சேவை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக அப்படி ஆக போகுது, உலகம் ஃபுல்லாக அமைதி கொடுக்கணும். அதனால தான் இப்போ உங்கள் பக்தர்களும் சாதாரணமானவர்கள் இல்லைன்றார். அந்த பக்தர்களை காக்க வேண்டியது நம்மளுடையது தானே. பக்தர்களை
காப்பவரேன்னு தான் ஒவ்வொரு தெய்வத்துடைய பக்தர்களும் பாடுறாங்க. ஸோ அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ப இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மட்டும்தான் அமைதி சக்தியை சேர்க்கிற பேங்க், அதேமாரி உயர்ந்த கர்மத்தின் சக்தியை சேர்க்கிற பேங்க் திறக்கப்படுது. இந்த சங்கமயோகம் மட்டும்தான். வேறு எந்த பிறவியிலும் சேமிப்பு செய்கிற இந்த பேங்க் இருக்காது. வேறு எப்பயுமே நீங்கள் சேர்க்க முடியாது, இப்போ மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக செலவு பண்ணுறது தான். ஸோ எப்படி சொல்கிறாரு இல்லையா, ஒருவேளை இப்போ சேமிக்கலைன்னா பிறகு பேங்க்கே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் தலைகீழே நின்னாலும் சேமிப்பாக்காது. ஸோ வங்கியே இல்லைன்னும் போது எப்படி நீங்கள் சேமிக்க முடியும்? அதனால் சேமிப்பு சக்தியை எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீங்களோ அவ்வளவு சேமிச்சுக்கோங்கன்ற அமைதி சக்தி மற்றும் உயர்ந்த கர்மத்தின் சக்தி ரெண்டுத்தையும் இப்போ தான் நீங்கள் சேர்க்கணும். என்ன செய்யணுமோ அதை இப்போவே செஞ்சிடுங்க, என்ன யோசிக்கணுமோ இப்போவே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு மனிதர்கள் கூட சொல்கிறாங்க இல்லையா. இப்போ என்ன யோசிக்கிறீங்களோ அது யோசனையாகவே இருக்கும். அதாவது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கடைசியில் நீங்கள் யோசிச்சிட்டே போயிடும் டைம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன தெரியுமா ஆகும், அந்த யோசனை பச்சாதாபத்தின் ரூபமாக மாறிடும். ஐயோ செய்யாமல் விட்டுட்டோமே இல்லையா. அந்த டெஸ்ட் பேப்பர் வரும்பொழுது இப்போ நீங்கள் சேர்த்து வைக்கிற அமைதி சக்தி தான் உங்களை காப்பாற்றும். இப்போ பாபா நினைவிலேருந்து அமைதி சக்தி சேர்க்கலன்னா அந்த நேரம் உங்களால் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ தான் பச்சாதாபம், ஐயோ பாபா அப்போ சொன்னாரே, நம்ம அலட்சியமாக இருந்துட்டுமே, வீண் விஷயம் விகார விஷயத்துலேயே நேரத்தை வீணாக்கிட்டோமேனு துடிப்பீங்க. ஐயோ இப்படி செஞ்சனே, இப்படி செஞ்சுருக்கணுமே அப்படின்னு பச்சாதாபப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதனால் பாப்தாதா முன்கூட்டியே இப்படி சிக்னல் கொடுக்கிறார். அமைதி சக்தி ஃபுல்லாக சேமிச்சுக்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், ஒரு வினாடியில் அமைதியில் மூழ்கிடுங்கன்றார். அந்தளவுக்கு மைண்டு கண்ட்ரோல் இருக்கணும். இல்லை என்னென்னா தான் ஒரு செகண்டில் அப்படியே மனம் அமைதியாகிடணும். ஸோ இல்லை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ மட்டும்தான் சேமிக்கிற முயற்சி பண்ண முடியும். அதனால் இப்போவே டக்குன்னு அமைதியாகிடுங்க. அந்த ஒரு வினாடி பயிற்சியை தான் கடைசியில் காப்பாற்றுன்றார். அந்த ஒரு செகண்டில் மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் வரணும், அதுதான் உங்களை காப்பாற்றுன்றார். ஸோ குழந்தைங்க மேலே பாபாவுக்கும் அன்பு இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதா கூடவே அழைச்சிட்டு போக விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் பாபாவுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்குறீங்க, பாபா நான் உங்கள் கூடவே இருப்பேன், உங்கள் கூடவே வருவேன்ட்டு. ஸோ அப்போ அந்த உறுதிமொழி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா பாபாவுக்கு சமமாகணும். ஏன்னா சமமாகிறவங்க தான் பாபா கூட போக முடியும். ஸோ குறிப்பாக டபுள் ஃபாரினர்ஸ்க்கு கை கோர்த்து நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்ரீமத்துன்ற கையோடு உங்கள் கை கோர்த்து இருக்கணுன்றார். அதாவது ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸோ எது ஸ்ரீமத்தோ அதுதான் உங்களுடைய வழியாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் பாபாவோடு கையோடு கை கோர்த்து நடக்கிறதுன்னு சொல்கிறது. இன்றைக்கி பாபாவோட பர்த்டே கொண்டாட வந்திருக்கிறீங்க இல்லையா, பாப்தாதாவுக்கும் ரொம்ப குஷி. என்னுடைய குழந்தைங்க சதா உற்சாகத்தோட உற்சவம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற போதை பாபாவுக்கும் இருக்குது. எப்போவுமே உற்சாகத்தோட சந்திப்பு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதான் பாபா சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் உற்சவம் கொண்டாடுறீங்க தானே, அல்லது இந்த மாதிரி விசேஷ நாளில் மட்டும்தானா? ஏன்னா சங்கமயுகம் முழுவதும் நமக்கு உற்சவம்தான், சங்கமயுகம் முழுவதும் நமக்கு திருவிழா தான். இந்த யுகமே உற்சவ யுகம் இல்லையா. இதோடைய நினைவு தான் எல்லா உற்சவங்களும். இந்து மதத்தில் எல்லா பண்டிகையும், இப்போ ஆக்சுவலாக எல்லா மதத்து பண்டிகையுமே இந்த சங்கமயுகத்துடைய நினைவு தான். வேறு எந்த யுகமும் சங்கமயுகம் மாதிரி கிடையாது.
ஸோ அதனால் நான் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீரணும் அப்படிங்கிற ஆர்வமும் உற்சாகமும் எல்லார்கிட்டையும் இருக்குது தானே? அல்லது பார்க்கலாம், ஆகலாம், செய்யலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆகியே தீரணும் அப்படின்னு திட எண்ணம் வைப்பவர்கள் கை உயர்த்துங்க. ஸோ என்னானாலும் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீரணும். அதுக்கு என்ன தியாகம் செய்ய வேண்டி இருந்தாலும் சரி, தபஸ்யா செய்ய வேண்டியது இருந்தாலும் சரி, பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன். ஸோ எதையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும், தயாரா அப்படின்னு கேட்குறார். அனைத்தையும் விட உயர்ந்த தியாகம் எது? ஏன்னா தியாகம் செய்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாக ஒரே ஒரு வார்த்தை தான் வருதுன்றார். தியாகம், தபஸ்யா, வைராக்கியம், அதாவது எல்லையற்ற வைராக்கியம், இதில் எல்லாத்துலேயும் தியாகத்துக்கும் தடை அதுதான், தபஸ்யாவுக்கும் அதுதான் தடை, எல்லையற்ற வைராக்கியத்துக்கும் அதுதான் தடை. ஒரே ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? நான். தேக அபிமானத்தின் நான். நான் உடம்பு, நான். இந்த உடம்போடு ஐடென்டிஃபை பண்ணி நான்னு சொல்லும்பொழுது தான் இது என்னது, இது எப்படி நான் இழப்பேன், இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு பிடிச்சிக்கிறீங்க. அப்புறம் எங்கே தியாகம் செய்வீங்க? ஸோ பாபா சொல்கிறார், எப்போல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறீங்களோ அப்போ முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வருது? என்னுடைய பாபா, அதுதானே ஞாபகம் வருது. ஸோ எதை வேணாலும் என்னுடையன்னு சொல்லுங்கள், ஆனால் முதல்ல என்னுடையதுன்னு சொன்ன உடனே என்னோடய பாபான்றது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. அதுலேயும் மேரா பாபா, ஹிந்திக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே பழக்கமாயிடும் அந்த மேரான்னே சொல்லி மேரா பாபான்ட்டு. ஸோ அதே மாதிரி நான் சொன்னீங்க அப்படின்னாலே, எப்படி என்னோட அப்படின்னா என்னோடய பாபான்றது மறக்கலையோ, ஒருத்தர்கிட்ட என்னுடையதுன்னும் போது மைண்டுக்குள்ளே என்னோடய பாபான்னு ஞாபகம் வந்துடுது. அதே மாதிரி நானுன்னு சொல்லும்போது முதல்ல நான் ஆத்மான்னு ஞாபகம் வரணும் இல்லையா? நான் இதை பண்ணணும் போது ஆத்மா பண்ணிச்சு அப்படின்னு டக்குன்னு. அப்போ ஆத்மான்னு நினைக்கும் போது என்ன ஆகும்? அந்த அகங்காரம் காணாமல் போயிடும். ஏன்? ஆத்மாவில் பதிவானது பண்ணிச்சு, இதில் என்ன அகங்காரம் இருக்குது? நான் யார்? ஆத்மா. நான் ஆத்மா இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நான் மற்றும் எனது, இது ரெண்டுத்துலேயும் எல்லைக்குட்பட்டது நீங்கி எல்லையற்றதாக ஆகிடணும். எல்லையற்ற நான் எனது ஆத்மா, எல்லையற்ற என்னுடையது எது? பாபா. முடியும் தானே? தலையசைங்க, முடியுமா? ஸோ இதை பழக்கமாக்குங்க. நான் சொன்ன உடனே உங்கள் மைண்டில் ஆத்மா தான் வரணும். இந்த உடம்புடைய பேர், ரூபம், குடும்பம் எதுவும் ஞாபகம் வரக்கூடாது. ஆத்மா, ஆத்மாவுடைய குடும்பம், ஒட்டுமொத்த உலகமும், ஆத்மாவுடைய சகோதரர்கள் எல்லோருக்கும் அப்பா சிவபாபா, அவ்வளோதான். ஸோ எப்போ நானுங்கிற அகங்காரம் வருதோ அப்போ ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வரணும். என்னது? செய்ய வைக்கிறது யார்? நான் இதை செஞ்சேன், சரி, செய்ய வச்சது யார்? தந்தை செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார். அதனால் காரியம் செய்யும்போது செய்விப்பவர்ன்ற வார்த்தை சதா ஞாபகம் இருக்கணும். பாபா இதை பண்ண வைக்கிறார், பாபா இதை பண்ண வைக்கிறார். ஒரு சேவை செஞ்சாலும் சரி, லௌகீக காரியம் செஞ்சாலும் சரி, பாபா பண்ண வைக்கிறார், பாபா பண்ண வைக்கிறார். அப்போ அந்த சேவை உங்கள்கிட்ட இருந்து அபகரிக்கப்பட்டாலும் உங்களுக்கு கவலை இல்லை. பாபா கொடுத்தாரு, இப்போ வேறு ஏதோ சேவைக்காக ரெஸ்ட் எடுக்க வந்தால் என்னை நினச்சிட்டுரு, மனசா சேவை செய், அப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா செய்ய வைக்கிறது அவர் தானே. அப்போ எப்படி அகங்காரம் வரும்? நானுங்கிற அகங்காரமே வரக்கூடாது. என்னால் மட்டும்தான் முடியுன்ற அகங்காரமே வரக்கூடாது. அவர் நினச்சா யாரை வேணாலும் வச்சு பண்ண முடியும். தயாராக இருக்கணும், அவ்வளோதான். அந்த தைரியம் வைக்கிற குழந்தைக்கு உதவி பண்ணுறாரு, அவ்வளோதான். அதனால் என்னுடைய கருத்து, என்னுடைய கடமை. ஸோ கடமைக்கான போதையும் அதிகமாக இருக்குது. என்னுடைய கடமை, அந்த கடமையை நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணணும். ஆனால் அந்த கடமையினாலும் நீங்கள் அடையக்கூடியதை கொடுக்கக்கூடிய வள்ளல் யார்? அந்த கடமையும் உங்களுக்கு கொடுத்த வள்ளல் யார்? பிரபுவுடைய கொடுப்பினை அது. இதெல்லாம் ஒரு கொடுப்பினைன்னு இல்லையா? ஸோ அப்போ எனக்கு இந்த சேவை கிடைச்சிருக்குதுன்னா அது கடவுள் கொடுத்த கொடுப்பினை. இதை பக்தி மார்க்கத்தில் கடவுள் போட்ட பிச்சைன்னுவாங்க. பாபா ராயலை கொடுப்பினை அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ பிரபு பிச்சைன்னே சொல்லலாம். அகங்காரத்தை அதுதான் உடைக்குதுன்னா பிச்சைன்னு சொல்லலாம். ஸோ அப்போ கடவுள் போட்ட பிச்சையை என்னதுன்னு நினைக்கிறது, யோசிக்கிறது நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்குறார். செம அடி அடிக்கிறார் இல்லையா? ஸோ பாப்தாதா எல்லா இடத்துல இருந்தும் இப்போ ரிசல்ட்டை பார்க்க விரும்புகிறார். நான்னா ஆத்மா ஞாபகம் வரணும், என்னுடையது நான் பாபா ஞாபகம் வரணும். ஸோ பாபாவுக்கு சமமாகணும். உங்கள் முகத்தை பார்த்தா பாபா தான் தெரியணும். ஸோ ஒரு மாதம் இதை உங்களுடைய இயற்கையான குணமாக ஆக்கிக்கோங்க. ஏன்னா இயற்கையான குணம் மாற்ற முடியாது இல்லையா? அதனால் பாபா சொன்னதை இயற்கையான குணமாக ஆக்கிக்கோங்க. எப்போவுமே உங்கள் முகத்தின் மூலமாக பாபாவுடைய குணம்தான் தெரியணும். நடத்தையின் மூலமாக பாபாவுடைய ஸ்ரீமத்து தான் தெரியணும். ஏன்னா ஆரம்பத்துலலாம் ஞானம் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு தாதிங்க சொல்லுவாங்க. பிரம்மா பாபா என்னென்ன பண்ணுவாரோ அதுதான் அவங்களுக்கு ஸ்ரீமத்தாக இருந்துச்சு, தாதிங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் அவங்களுக்கு ஸ்ரீமத்தாக தெரியணும். அதனால் உங்களுடைய முகம் சதா புன்முறுவல் பூத்ததாக இருக்கணும். அப்பொழுது மலர்ந்த ரோஜா மாதிரி வாடி இருக்கக்கூடாது, மலர்ந்து இருக்கணும். சதா தானும் திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்திப்படுத்துகிற நடத்தை தான் இருக்கணும். இதுதான் உங்களுடைய நடத்தையாக இருக்கணும் இல்லையா? என்ன நடந்தாலும் நான் திருப்தியாக இருக்கிறேன், மற்றவர்களை திருப்திப்படுத்துவேன் இல்லையா? ஸோ மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு நான் எதை வேண்டுமானாலும் இழக்க தயார், பாபாவுடைய ஸ்ரீமத் படி இல்லையா? ஸோ அப்படி அந்த மாதிரி நடத்தை இருக்கணும். ஸோ ஒவ்வொரு காரியத்திலும் காரியம் மற்றும் யோகா ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும். காரியம் செய்யும்போது யோகத்தை விட்டுறக்கூடாது இல்லையா? விஸ்தாரத்தில் போய் சாரத்தை விட்டுறக்கூடாது. சாரம் என்ன? பாபாவை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் ஆத்மானு உணர்ந்து. சில குழந்தைங்க பாப்தாதா கிட்ட ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்களாம்? பாபா இது என்னோட குணம் பாபா, புரிஞ்சுக்கோங்க பாபா, வேறு ஒன்றும் கிடையாது, என்னோடய குணமே இப்படி தான் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, என்னுடைய குணமா? எனது வார்த்தை, அதாவது என்னோடய வார்த்தை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன என்னோடது இல்லையா? அது எதுக்கு சொல்கிறாங்க? அந்த நெகட்டிவ் குணம், பழைய குணத்துக்கு சொல்கிறாங்க, கோபப்படுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு. சிலர் இப்படி சொல்கிறாங்களாம், பாபா நான் கோபப்படல பாபா, என்னுடைய வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்குது, கொஞ்சம் வேகமாக பேசிட்டேன், கோபப்படல பாபா, நான் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன், அது என்னுடைய சுபாவம் சத்தமாக பேசுறது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, பாருங்கள், பாபா எவ்வளோ இனிமையான வார்த்தைகளை சொல்கிறார். ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பாருங்கள், சத்தமாக பேசிட்டேன் அது என்னுடைய குணம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதையே இனிமையாக சொல்கிறாங்களாம் குழந்தைங்க. பாபா அது நான் ஒன்றும் கோபப்படலை பாபா அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, எது நீங்கள் என்னுடைய குணம்னு நினைக்கிறீங்களோ இந்த அசுர சுபாவத்தை, அது என்னுடையதுன்னு சொல்கிறதே முதல்ல தப்பு. ஏன்னா இந்த குணம் உண்மையில் ராவணனுடையது அல்லது உங்கள் குணமா? ஸோ அனாதி ஸ்வரூபத்தில் எது இருந்துச்சு? பரந்தாமத்தில் ஆழ்ந்த அமைதியில் இருந்தீங்க, அது உங்கள் குணம். ஆதியில் உங்கள் குணம் எப்படி இருந்துச்சு? அது உங்களுடைய குணம், தேவதை குணம். ஸோ பூஜை காலத்திற்கான அந்த ஒரிஜினல் குணம், பூஜைக்குரிய குணம்தான் உங்களுடைய குணம். ராவணனுடைய பொருளை போய் என்னதுன்னு சொல்கிறீங்க. அதனால தான் அது உங்களை விட்டு போக மாட்டேங்குது. ஸோ இன்னொருத்தர் பொருளை உங்களுடையதாக வச்சுக்கிறீங்க. ஸோ மற்றவர்களுடைய பொருளை உங்ககிட்ட பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க, மறைச்சி வைக்கிறீங்க. அப்படின்னா உங்களை நல்லவர்னு யாராவது ஏற்றுக்குவாங்களா? அது நல்ல விஷயமா மற்றவங்க பொருளை உங்களுதுன்னு வச்சுக்கிறது? ஸோ அதனால் ராவணனுடைய குணம் அது மாற்றான் குணம்.
அதை ஏன் என்னுடைய குணம்னு சொல்கிறீங்க? ஸோ அதை போதையாக வேறு சொல்கிறீங்க. அது என்னுடைய குற்றம் இல்லை, என்னுடைய குணம்னு ரொம்ப போதையாக சொல்கிறீங்க. ஸோ பாபாவுடைய மனசை கவர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இப்போ இதுக்கு முடிவு விழா கொண்டாடுங்க. செய்வீங்களா? உள்ளபூர்வமாக சொல்லுங்கள். ஏன்னா எங்கே உங்கள் மனம் இருக்குமோ அங்கே எல்லாமே முடிஞ்சிச்சு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னுவாங்களே, மனசு வச்சிட்டிங்கன்னா அது நடந்துடும். அதுதான் மனசார சொல்லுங்கள், இதுக்கு நான் முடிவு கட்டிடுறேன் பாபா, இனிமேல்ட்டு அதெல்லாம் என்னதுன்னு சொல்ல மாட்டேன், சொர்க்கத்தில் உள்ள தேவதை குணம் தான் என்னுடையது. ஸோ இது என்னுடைய குணம் கிடையாது அப்படின்னு மனதார ஏற்றுக்கோங்கன்றார். இது உங்களது கிடையாது, சிச்சி கீழே போடுன்னு குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாபா சொல்கிறார். இது மற்றவங்களுடைய குணம், அதை நான் வச்சிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மறுஜன்மம் எடுத்துட்டீங்க தானே, இறந்துட்டீங்கல்ல. ராவணனுடையவரிலிருந்து இறந்து பாபாவுடையவராக பிறந்திருக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுடையது பிராமணர்களுடைய குணமா அல்லது பழைய குணமா? ஸோ பாப்தாதா என்ன விரும்புகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே. ஸோ அதனால் நல்லா கொண்டாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, விளையாடுங்க. ஆனால் எதை செஞ்சாலும் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீரணும் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாபாவுக்கு சமமாகாமல் எப்படி பாபா கூட போவீங்க? இல்லாட்டினா சுங்கத்துறை டோல்கேட்டில் நிற்க வேண்டியதாக போயிடும், அதாவது தர்மராஜ்புரியில் நிற்க வேண்டியதாக போயிடும், பாபா கூட போக முடியாது. ஸோ அதனால் தாதிகள் கிட்ட கேட்குறாரு, 1 மாத காலம் ரிசல்ட்டை பார்க்கலாமா? ஸோ 1 மாதம் கவனம் செலுத்துவீங்களா? ஏன்னா 1 மாதம் நீங்கள் இதில் கவனம் செலுத்தினாலே அது இயற்கையான குணமாக மாறிடும் இல்லையா? தெய்வீக குணம் பாபாவுக்கு சமமான குணத்தில் மட்டுமே நான் வெளிப்படுத்துவேன் 1 மாதத்துக்கு. அதோடைய நினைவு தான் பாருங்கள். பக்தி மார்க்கத்திலும் 1 மாதத்தை புனித மாதம், புரட்டாசி மாதம், அவங்க முஸ்லீம்கள் ரமலான் மாதம், கிறிஸ்தவர்கள் எந்த நாட்கள்ன்ட்டு ஒரு 30-40 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. நாம் இப்போ பண்ணுற பயிற்சி இல்லையா? 1 மாதம் இதில் கவனம் கொடுங்கன்றார். சபரிமலைக்கும் அந்த 1 மாதம் தூய்மையாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த 1 மாதத்தில் ஒரு நாள் கூட விட்டுடக்கூடாதுன்றார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும் பயங்கரமாக. ஏன்னா வாழ்நாள் ஃபுல்லாக வர மாற்றத்தை நீங்கள் 1 மாதத்தில் எடுத்துகிட்டு வரீங்கன்னா மாயா விடுமா? வரதான் செய்யும். உங்கள் வேலை என்ன? தூரத்திலே துரத்திக்கிட்டே இருக்கணும். அப்பால போ சாத்தானே, நான் ஆத்மா, என்னுடைய ஒரு பரமாத்மா, வேறு எதுவும் கிடையாது. சதா ஞாபகம் இருக்கணும். எதுவுமே என் இதில்னும் போது எது என்ன ஆனால் உங்களுக்கு என்ன, அமைதியாக இருங்க. ஸோ தாதிகள் பொறுப்பு எடுத்துக்கிறீங்க, நல்லது. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒருவருக்கொருவர் மேலே சுபபாவனை சுப விருப்பம்னு அந்த கை கொடுங்க. அதாவது எல்லார் மேலேயும் சுபபாவனை சுப விருப்பம் வைக்கணும், அந்த உதவி செய்யுங்க. ஸோ ஒருத்தர் கீழே தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவரை அன்பாக கை கொடுத்து தூக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிராமண வாழ்க்கையில் யாராவது விழுந்துட்டாங்க, ஸ்ரீமத்தை மீறுறாங்க, ஏதோ ஒரு பலகீனம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சுபபாவனை சுப விருப்பன்ற கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு முன்னேறிக்கிட்டே இருங்க. சரிதானே? நீங்கள் கம்மியாக செக் பண்ணுறீங்க, காரியம் செஞ்ச பிறகு செக் பண்ணுறீங்க. ஆனால் அங்கே தப்பு ஆல்ரெடி நடந்துடுச்சு. அதனால் முதல்ல சிந்தனை செஞ்சுட்டு பிறகு செய்யணும், அதுதான் ஞானி. செஞ்சுட்டு யோசிக்கிறது அஞ்ஞானி, ஐயோ இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்ட்டு. ஸோ அதனால் செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்கலாம் கிடையாது, யோசிச்சுட்டு பிறகு செய்யணும். பாபாவுக்கு சமமாக ஆகியே தீரணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். சரி, பாபா இப்போ என்ன ட்ரில் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னா, 1 வினாடியில் அமைதி சக்தியின் சொரூபமாகிடுங்க. ஏகாகிர புத்தி, ஏகாகிரக மனம் அப்படின்னு அர்த்தம். ஒருநிலைப்பட்ட மனம், ஒருநிலைப்பட்ட புத்தி. அப்படி இருந்தால் தான் அமைதி ஆக முடியும் இல்லையா? முழு நாளில் இடையிடையில் 1 வினாடி ஒதுக்கி இந்த பயிற்சி பண்ணுங்கன்ற. டக்குன்னு இப்போ அப்படியே அமைதியாக இருக்க முடியுதா? எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகுதா?
ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அலாரம் வச்சு கூட பண்ணலாம். அமைதியாக இருக்கணும்னு எண்ணம் வைக்கிறீங்க, டக்குன்னு அந்த அமைதி சொரூபமாகவே ஆயிடுறீங்க. அப்படி இருக்கணும். ஸோ இதுக்கு எனக்கு டைம் கிடைக்கலையேன்னு சொல்ல முடியாதுல்ல. 1 செகண்டு தானே, இல்லை 1 செகண்டில் அப்படி தும்முவோம், இருமுவோம் இல்லையா? அவ்வளோ நேரம் தானே. அந்த 1 வினாடிக்கான பயிற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. 1 வினாடி பயிற்சின்னு அலட்சியமாக விட்டுறக்கூடாது. நல்லது. வரதானம். சதா ஏகாந்தம் மற்றும் ஒருவரின் சிந்தனையில் பிஸியாக இருக்கக்கூடிய எல்லையற்ற வானப்பிரஸ்தி யாகங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், இப்போ நம்ம எல்லாருமே வானப்பிரஸ்த நிலையின் நெருக்கத்தில் இருக்கிறோம் இல்லை, கடைசி நேரம். ஸோ வானப்பிரஸ்திகள் அதாவது வயதானவர்கள் ஒருபோதும் பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க, பொம்மை விளையாட்டு விளையாட மாட்டாங்க. அதுமாதிரி குழந்தைத்தனமான விஷயத்தில் நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த விகாரம், வீண் விஷயங்கள் இதெல்லாம் பொம்மை விளையாட்டு மாதிரி. வானப்பிரஸ்திகள் எப்போவுமே தனிமையில் ஒருவரின் சிந்தனையில் இருப்பாங்க, இல்லை அந்த கடவுளை பற்றி சிந்தனையில் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லையற்ற வானப்பிரஸ்திகள் நீங்கள் எல்லோரும் எப்போவுமே அந்த ஒருவரின் நினைவில் மூழ்கி இருக்கணும், இல்லை அவரை தவிர எனக்கு யாருமே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஏகாந்தம் தனிமையில் இருக்கணும். தனிமைனா தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, புத்தியினால் பாபாவை தவிர எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது. அவருடைய நினைவு சொரூபமாக, அவருடைய சிந்தனை சொரூபமாகவே இருக்கிறது. ஸோ இதுதான் எல்லா குழந்தைங்க மேலேயும் பாப்தாதாவுக்கு இருக்கிற சுப ஆசை. ஸோ இப்போ பாபாவும் குழந்தையும் சமமாகணும். அதுக்கு சதா அவருடைய நினைவில், அவருடைய குணங்களின் நினைவில் மூழ்கி இருக்கணும். ஏன்னா சமமாகிறது தான் சமநிலை, பாபாவுக்கு சமமாக இருக்கிறது. இதுதான் வானப்பிரஸ்தி நிலையுடைய அடையாளம்ன்றார். வானப்பிரஸ்த மனநிலைனாலே ஒரு பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்லோகன். நீங்கள் தைரியம்ன்ற ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா பாபாவுடைய உதவின்ற 1000 அடி அவர் எடுத்து வைப்பார். ஸோ முதல் அடி நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் தைரியமாக. அவ்யக்தேஷாரா. ஸோ சேவைக்கும் பொருந்தும், சுய முயற்சிக்கும் பொருந்தும். அது அவ்யக்தேஷாரா கர்மாதீத்த நிலை அடையிறதுக்கு தீவிர முயற்சி. ஸோ எல்லாருடைய வாயிலிருந்தும் பாபாவை பற்றி என்ன சொல்லுவாங்க? என்னோட பாபான்னு தான் சொல்லுவாங்க எல்லோருமே. ஸோ இதோடைய நினைவு தான் அங்கே பக்தி மார்க்கத்தில் கூட அந்த கோபியர்கள் எல்லாம் என்னுடைய கிருஷ்ணன் சொல்கிறதா இருக்கும். அதே மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களை கூட ஒவ்வொருத்தரும் இதே பாவனையில் தான் பார்க்கணும். இவங்க என்னுடையவர் அந்த உணர்வில் பார்க்கணும். ஸோ அப்போ பாபாவுக்கு சமமாக நீங்கள் மாறினா தான் அது சாத்தியம். ஸோ அப்போ தான் எல்லோருமே இவங்க என்னுடைய நன்மைக்காக சிந்திக்கிறவங்க, எனக்கு உதவி செய்கிறவங்க, எனக்கு துணையாக இருக்கிறவங்க அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்கணும். இதுதான் பாபாவுக்கு சமமான பாப் சமான் கர்மாத்தீத்த நிலை அப்படின்னு சொல்கிறது. கர்மாத்தீத்த நிலையின் சிம்மாசனதாரி, பாபாவின் இதய சிம்மாசனதாரின்னு சொல்ல முடியும் இல்லையா? பாபாவை பார்க்கும்போது என்ன மனநிலை வருதோ அதே மனநிலை உங்களை பார்த்தா வரணும் அப்படிங்கிறத லட்சியமாக வைங்க. ஸோ அதுதான் முரளியில் சொன்னார் இல்லையா, உங்கள் முகத்தை பார்த்தால் பாபா தெரியணும், பாபாவுடைய குணம் தெரியணும் உங்களுடைய நடத்தையில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி 3rd சண்டே 6 to 7:30 எல்லோரும் லைட் மைட் ஸ்வரூபத்தில் நிலைச்சிருந்து பூர்வ மத்தியில் பாப் தாதாவை வரவேற்று இணைந்த ஸ்வரூபத்திலிருந்து உலகம் முழுவதும் ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்களை பரப்புகிற சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.